ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே 4 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்து பெரிய டிஸ்பிளேயோட IP53 ரேட்டிங்கோட லான்ச் ஆன 5G ஃபோன் தான் Poco M6 Pro. எப்பயும் போலதான் மஞ்சள் கலர் பொட்டி மேட் இன் இந்தியான்னு போட்டிருப்பாங்க. இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட். இங்க ஃபீச்சர்ஸ் உங்களுக்கே ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அன்பாக்சிங் காட்டணுன்றதுக்காக எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அதே மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். இதான் Poco M6 Pro. நல்ல ஒரு கிளாஸி லுக்ல பார்க்க நல்லா இருக்கு. ப்ரொஜெக்டர், பேப்பர்ஸ், இந்த போனுக்கு பக்காவா ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு TPU கேஸ். கிளியர் கேஸ் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரோஸ்டடா தான் கொடுத்துருக்காங்க. தாங்குமா அதெல்லாம்? கீழே விழுந்தா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓரளவு தாங்கும். வேற 22.5 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, பட் 18 வாட்ஸ் தான் சப்போர்ட். டைப் C சார்ஜிங் கேபிள். இது எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவோம். 5 minutes later. ஆக்சுவலா இந்த போன்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பிரைசிங். பேஸ் வேரியன்ட் அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் வரும்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல, 10,000 ரூபாய் தான். இந்த வேலைக்கு இதோட ஸ்பெசிபிகேஷன் செம்ம ப்ராமிசிங்கா கொடுத்திருக்காங்க. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பார்க்கல. பிகாஸ் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வேலைக்குள்ள 4 நானோமீட்டர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? Snapdragon 4 Gen 2. இது இந்த 4 Gen 1 இருக்கு இல்லையா, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. பட் GPU பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் பண்ணிருக்காங்க. அதனால கேமிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி டீசென்ட்டா தான் இருக்கும். பட் அதர் தன் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்குலாம் எந்த பஞ்சாயத்து வர போறது கிடையாது. இதுல இம்பார்ட்டன்ட்டா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வேலைக்கு மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 4G ப்ராசஸர் தான் கிடைக்கும். இங்க 5G ப்ராசஸர் 7 5G பேண்ட் இருக்கு. ஹார்ட்வேர் லெவல்லயும் பாத்தீங்க அப்படின்னா LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்டோரேஜ்ல நமக்கு அவைலபிள் இருக்கு. 464 6 128. இன் கேஸ் மெமரி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். பட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். இன்னொரு விஷயம், இதுல Google டயலர் கிடையாது, MIUI டயலர் தான் இருக்கு. நீங்க கால் ரெக்கார்ட் பண்றதுனா எந்த இன்டரப்ஷனும் இல்லாம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த வேலைக்கு வேற என்ன வேணும்? என்னதான் வேணும்? இதுக்கப்புறம் டிஸ்பிளேவும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6.79 இன்ச்ல Full HD Plus LCD டிஸ்பிளே, 90 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இதை டிஃபால்ட்டா செட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன ஆப் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கும். 30 Hz, 48 Hz, 60 Hz, 90 Hz அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். 240 Hz டச் சாம்பிளிங் இருக்கு. 550 nits பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்லயும் சரி இன்டோர்லயும் சரி டீசென்ட்டா இருந்துச்சு டிஸ்பிளே பிரைட்னஸ். டிஸ்பிளே பொறுத்தவரை மீடியா கன்சப்ஷனுக்கு நல்ல பெருசா இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிளும் ஓகே. ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி கார்னிங் உர்லா கிளாஸ் 3 இருக்கு. ஓவராலா பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் பண்ணிருக்காங்க. டிசைன்ல ஏதாவது ஒரு வித்தியாசமா காமிக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெருசா கர்வ் கலர்ல போகோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை நிறைய இடங்களை நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் இந்த போகோக்குனே உரிய அந்த பேட்டர்னை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. போகோட X சீரிஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு, ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. அப்புறம் அந்த கேமரா மாடல்ல பாத்தீங்கன்னா 3 கேமரா மாதிரி இருக்கா, 2 கேமரா தான். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த். போன திருப்பி ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி. இதை யூஸ் பண்ணி ஒரு சில போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தோம். இதான் இந்த போட்டோஸ். இந்த போட்டோஸ்லாம் பார்க்கறப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள மிச்ச பிராண்ட் இருக்கும்ல, இந்த Infinix, Lava இந்த மாதிரி இருக்க மிச்ச எல்லா பிராண்டை விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்க மாதிரி இருக்கு. தென் பேட்டரின்னு வரையில காமனா இப்ப எல்லா போன்லயும் என்ன கொடுக்குறாங்க, 5000 mAh. அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள வருது. உங்களால ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கிற முடியும். தாராளமா ஒரு நாள் பேட்டரி கண்டிப்பா நிக்கும். இதை தவிர சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல சிங்கிள் ஸ்பீக்கர் ஓகே தான். இதை தவிர்த்து வேற அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MIUI 14 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்களா. IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. உங்க டிவி ஏசிக்கு ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் இருக்கு. இதெல்லாம் பார்க்கிறது அதிசயமா இருக்கு. இதுல இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து இயர்போன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். ஓரளவு சென்சார்ஸ்மே எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாத்தீங்க அப்படின்னா சைடு மவுண்டடா தான் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து காமனா தோணும், இது அது இல்ல, அதான் எனக்கும் தோணுது. இருந்தாலும் இது போக்கோல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. விலை அப்படின்னு பார்க்கல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் 10,000 ரூபாய். சோ இந்த விலைக்குள்ள மோஸ்ட்லி என்னென்ன ஸ்பெக்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஓரளவு நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. இத பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு போனுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதேதான். இட்ஸ் a most affordable good looking 5G phone அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மிகை ஆகாது. அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க.